தமிழ் மக்கள் அனைவருக்கும் வணக்கம் நண்பா. இந்த வீடியோல என்ன கவர்மெண்ட் ஜாப் பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, புலனாய்வு துறையிலேருந்து வேலைவாய்ப்புகள அறிவிச்சிருக்காங்க. அத பத்தி இந்த வீடியோல ஃபுல் டீட்டெயில்ஸா நம்ம பார்க்க போறோம். இந்த ஜாப்போட கல்வி தகுதிய பொறுத்தவரைக்கும் டிப்ளமோ அல்லது டிகிரி நீங்க படிச்சிருந்தாலே போதும். இந்த ஜாப்க்கு எலிஜிபிள் உங்களால அப்ளை பண்ணிக்க முடியும். சேலரிய பொறுத்தவரைக்கும் மாதம் உங்களுக்கு 81,100 வரைக்கும் உங்களுக்கு மாத சம்பளம் தருவதா அறிவிச்சிருக்காங்க. நீங்க அப்ளை பண்ணி முடிக்க வேண்டிய கடைசி தேதி 14/9/2025 சாயந்திரம் 5 மணிக்கு முன்னாடியே பார்த்தீங்க அப்படின்னா, இந்த ஜாப்க்கு நீங்க அப்ளை பண்ணி முடிச்சுக்கணும். நீங்க ஆன்லைன்ல தான் அப்ளை பண்ண போறீங்க. ஸோ நீங்க எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்னு டெமோ உங்களுக்கு நான் ஷோ பண்றேன். அத பார்த்து தெரிஞ்சுக்கிட்டு நீங்க ப்ராப்பரா நீங்க அப்ளை பண்ணுங்க. காலியிடங்களை பொறுத்தவரைக்கும் ஓவராலா இந்தியா முழுவதும் 394 காலியிடங்கள் பார்த்தீங்கன்னா அவைலபிளா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நல்ல ஒரு காலியிடங்கள் தான். ஸோ அப்ளை பண்ற பல பேருக்கு இந்த ஜாப் கிடைப்பதற்கு அதிகமான வாய்ப்புகளும் இருக்கு. ஆண்கள், பெண்கள் 2 பேருமே சரி இந்த ஜாப்க்கு அப்ளை பண்ணிக்க முடியும். தமிழகத்தில் எந்த டிஸ்ட்ரிக்ட்ல இருந்தாலுமே சரி இந்த ஜாப்க்கு நீங்க எலிஜிபிள் உங்களால அப்ளை பண்ணிக்க முடியும். இந்த வீடியோல இந்த ஜாப்க்கு நீங்க எப்படி அப்ளை பண்ணணும், உங்களுக்கு என்ன மாரி டீடைல்ஸ்லாம் உங்களுக்கு தேவைப்படும் அப்படின்ற ஃபுல் டீடைல்ஸ் பார்த்தீங்கன்னா, இந்த வீடியோல கிளியரா நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். எந்த அளவுக்கு நீங்க வீடியோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பார்த்து இந்த ஜாப்போட ஃபுல் டீடைல்ஸ் தெரிஞ்சுக்கிட்டு இந்த ஜாப்க்கு அப்ளை பண்றீங்களோ, அந்த அளவுக்கு இந்த வேலைவாய்ப்பு கிடைப்பதற்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ முடிஞ்ச அளவு வீடியோவ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. ஓகே நண்பா, இதுதான் பார்த்தீங்கன்னா, அவங்க அஃபிஷியலா ரிலீஸ் பண்ணியிருக்க நோட்டிஃபிகேஷன் அண்ட் இதுதான் பார்த்தீங்க அப்படின்னா, நீங்க அப்ளை பண்ணக்கூடிய அஃபிஷியல் வெப்சைட். ஸோ இந்த வெப்சைட்லாம் நீங்க ரிஜிஸ்டர் பண்ணி நீங்க அப்ளை பண்ற மாரி இருக்கும். ஸோ அது எப்படி அப்படின்ற டெமோ உங்களுக்கு நான் ஷோ பண்றேன். அத பார்த்து தெளிவா தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் நீங்க அப்ளை பண்ணுங்க. இதுதான் பார்த்தீங்கன்னா, கவர்ன்மெண்ட் சைட்லேருந்து இந்த ஜாப்புக்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் அண்ட் அப்ளை பண்ணக்கூடிய லிங்க்லாம் ரிலீஸ் பண்ணியிருப்பாங்க இல்லையா? ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா, அந்த அஃபிஷியல் கவர்ன்மெண்டோட வெப்சைட் ஓகேவா? ஸோ அந்த ஜாப் உங்களுக்கு சூட்டபிளா இருக்கு. நீங்க அப்ளை பண்ண தயாரா இருக்கீங்க அப்படின்னா, உங்களுக்கு இந்த அஃபிஷியல் லிங்க், நெக்ஸ்ட் நீங்க அப்ளை பண்ணக்கூடிய லிங்க், நெக்ஸ்ட் உங்களுக்கான நோட்டிஃபிகேஷனோட லிங்க். இந்த 3 லிங்க்குமே தேவைப்படும் அப்படின்றனால, உங்களுக்கு இந்த 3 லிங்க்குமே சேர்த்து ஒரே லிங்கா பார்த்தீங்க அப்படின்னா, கீழ டிஸ்கிரிப்ஷன்ல ஃபர்ஸ்ட் லிங்கா உங்களுக்கு ஒரு லிங்க் குடுத்திருப்பேன். அந்த லிங்கை கிளிக் பண்ணுங்க. நெக்ஸ்ட் இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு வெப்சைட் ஓப்பன் ஆகும். அந்த லிங்கை நீங்க கிளிக் பண்ண உடனே கீழ இருக்கக்கூடிய லிங்கை கிளிக் பண்ண உடனே அப்படியே ஸ்க்ரால் பண்ணி கடைசியா வந்தீங்க அப்படின்னா, உங்களுக்கான நோட்டிஃபிகேஷன் லிங்க், அப்ளை பண்ணக்கூடிய லிங்க், கவர்ன்மெண்டோட அஃபிஷியல் வெப்சைட் லிங்க் இந்த எல்லா லிங்க்குமே உங்களுக்கு தனித்தனியா இந்த இடத்துல குடுத்திருப்பாங்க. இதுல உங்களுக்கு எந்த லிங்க் தேவைப்படுதோ அது பக்கத்துல இருக்கக்கூடிய கிளிக் ஹியர் அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணி முடிச்ச உடனே ஒரு நியூ டேப்ல இந்த மாதிரி பேஜ் ஓப்பன் ஆகும். இந்த பேஜோட இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கிளிக் ஹியர் அப்படின்ற ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஷோ ஆகும். இந்த கிளிக் ஹியர் மேல வச்சு நீங்க ஒரு கிளிக் பண்ண உடனே நீங்க கிளிக் பண்ணிக்கக்கூடிய இந்த லிங்க் இருக்குல்ல, அந்த லிங்க்குக்கான ஃபைல் உங்களுக்கு ஜெனரேட் ஆகி உங்களுக்கு வரதுக்கு ஒரு 20 செகண்ட்ஸ் மட்டும் எடுத்துக்கும். ஸோ உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும் 20ல இருந்து ஒவ்வொரு நம்பரா குறைஞ்சு 0 அப்படின்ற வர வரைக்கும் நீங்க வெயிட் பண்ணாலே போதும். இப்போ நீங்க பாருங்க ஒவ்வொரு நம்பரா குறைஞ்சு வந்துகிட்டே இருக்கு. ஸோ ஒவ்வொரு நம்பரா குறைஞ்சு முடிச்சு 0 அப்படின்னு வந்த உடனே ஆட்டோமேட்டிக்கா இந்த பேஜ் இப்படியே கீழே போயிடும். ஸோ கீழே வந்த உடனே லைட்டாக ஸ்க்ரால் பண்ணி நீங்கள் மேலே வந்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல உங்களுக்கு டவுன்லோட் நவ் அப்படின்ற ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ஷோ ஆகும். டவுன்லோட் நவ் மேலே வச்சு நீங்கள் கிளிக் பண்ண உடனே இதில் நீங்கள் எந்த லிங்கை கிளிக் பண்ணியிருக்கீங்களோ அதற்கான பேஜை உங்களால் டவுன்லோட் பண்ணி எடுத்துக்க முடியும். கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஃபர்ஸ்ட் லிங்காக கொடுத்துருக்கேன். ப்ராப்பராக செக் பண்ணி பார்த்து ப்ராப்பராக அப்ளை பண்ணுங்க. இதே மாதிரி சூப்பரான கவர்மெண்ட் ஜாப் பற்றி நீங்கள் உடனுக்குடனே அப்டேட் தெரிஞ்சுக்கணும். நீங்களும் ஒரு நல்ல கவர்மெண்ட் ஜாப்பில் ஜாயின் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனல் உங்களுக்கு ஓரளவு சப்போர்ட்டிவான சேனலாக இருக்கும். நம்ம சேனல் உங்களுக்கு சப்போர்ட்டிவாக இருக்குன்னு நினச்சாலும் மட்டும் மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் சிம்பிள் ஐகானை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. முடிஞ்சளவு வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்க. அப்போ தான் இந்த ஜாப்போட ஃபுல் டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கிட்டு ப்ராப்பராக உங்களால் இந்த ஜாப்க்கு அப்ளை பண்ணிக்க முடியும். முடிஞ்சாலும் இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் மேலும் மேலும் நல்ல ஒரு ஜாப் வீடியோ உங்களுக்கு சேர்க்கறதுக்கு எனக்கு மோட்டிவேஷனாக இருக்கும். ஸோ மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போயிட்டு இந்த ஜாப்போட ஃபுல் டீட்டெயில்ஸ் நம்ம தெளிவாக பார்க்கலாம். ஓகே நண்பா, நோட்டிஃபிகேஷனில் என்ன மாதிரி ஜாப் போஸ்டிங் கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஜூனியர் இன்டெலிஜென்ஸ் ஆஃபீஸர் 2க்கு கொடுத்துருக்காங்க ஓகேவா. ஸோ இதில் என்ன கிளாசிஃபிகேஷனில் வருது அப்படின்னா சில பேர் குரூப் சிக்கு ட்ரை பண்ணிக்கிட்டு இருப்பீங்களா. ஸோ அந்த மாதிரி குரூப் சிக்கு நீங்கள் ட்ரை பண்ணாலும் சரி இந்த ஜாப்க்கு அப்ளை பண்ணிக்க முடியும். இல்லை ப்ரோ நான் கவர்மெண்ட் ஜாப் கிடைச்சாலே போதும்னு சொல்லி நினைக்கிறவங்களும் சரி இந்த ஜாப்க்கு அப்ளை பண்ணிக்க முடியும். சேலரியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஸ்டார்டிங்லேயே லெவல் 4ல் 25,500லேருந்து அதிகபட்ச சேலரியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு மாதம் 81,100 வரைக்கும் தருவதாக அறிவிச்சிருக்காங்க. நெக்ஸ்ட் வேகன்சியை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு கேட்டகரிக்கு ஏற்ற மாதிரி பிரிச்சிருக்காங்க. டோட்டலாக 394 வேகன்சி அவைலபிள் ஆகிருக்கு. யூஆர் கேண்டிடேட்டுக்கு 157 வேகன்சியும், இடபிள்யூஎஸ்க்கு 32மே, ஓபிசிக்கு 117, எஸ்சிக்கு 60, எஸ்டிக்கு 28 வேகன்சியும் அவைலபிள் ஆகிருக்கு. எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் நீங்கள் டிப்ளமோ ரிலேட்டடாக அப்ளை பண்ண போறீங்க அப்படின்னா நீங்கள் டிப்ளமோவில் எலக்ட்ரிக்கல்ஸ் ஆர் எலக்ட்ரானிக்ஸ், நெக்ஸ்ட் இல்லைனா டெலிகம்யூனிகேஷன் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் கம்யூனிகேஷன், அப்படி இல்லைனா எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஃபர்மேஷன், அப்படி இல்லைனா கம்ப்யூட்டர் சயின்ஸ், அப்படி இல்லைனா கம்ப்யூட்டர் இன்ஜினியர் ஆர் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் ரிலேட்டடாக நீங்கள் டிப்ளமோ ரிலேட்டடாக படிச்சிருந்தாலும் சரி இந்த ஜாப்புக்கு அப்ளை பண்ணிக்க முடியும். இல்லை நீங்கள் டிகிரி ரிலேட்டடாக அப்ளை பண்ண போகிறீங்க அப்படின்னா
நீங்கள் சயின்ஸ் வித் எலக்ட்ரானிக்ஸ் இல்லைனா நீங்கள் கம்ப்யூட்டர் சயின்ஸு இல்லைனா நீங்கள் ஃபிசிக்ஸு இல்லைனா நீங்கள் மேத்தமெட்டிக்ஸ் ரிலேட்டடாக நீங்கள் டிப்ளமா ரிலேட்டடாக நீங்கள் டிகிரி எடுத்து படிச்சதாலும் சரி இந்த ஜாப்க்கு வந்து அப்ளை பண்ணிக்க முடியும். இந்த ஜாப்போட ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 18 வயதிற்கு குறைவாக இருக்கக்கூடாது, 27 வயதிற்கு அதிகமாகவும் இருக்கக்கூடாது. உங்களுக்கு ஏஜ் ரிலாக்ஸேஷனுமே கொடுத்துருக்காங்க. ஸோ ஏஜ் ரிலாக்ஸேஷனை பொறுத்த வரைக்கும் எஸ்சி எஸ்டி கேட்டகரி இருந்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா உங்களுக்கு ஒரு 5 வருடம் கொடுத்துருக்காங்க. ஓபிசி கேண்டிடேட்க்கு எக்ஸ்ட்ரா ஒரு 3 வருடம் வந்து கொடுத்துருக்காங்க. இன்கேஸ் நீங்கள் அப்பர் ஏஜ் லிமிட்டில் பார்த்தீங்க அப்படின்னா டிபார்ட்மெண்ட் ரிலேட்டடாக நீங்கள் இருக்கக்கூடிய கேண்டிடேட் அப்படின்னா உங்களுக்கு 40 வயது வரைக்கும் கொடுத்துருக்காங்க ஏஜ் ரிலாக்ஸேஷனு. ஸோ இதை நீங்கள் பார்த்துட்டு நீங்கள் செக் பண்ணிவிட்டு உங்களுக்கு இது சூட்டபிளாக இருந்துச்சு அப்படின்னா இந்த ஜாப்க்கு நீங்கள் அப்ளை பண்ணலாம். இப்போ நீங்கள் அப்ளை பண்ணக்கூடிய சைட்டு இந்த சைட்டு தான். இதோட லிங்கும் உங்களுக்கு கீழே கிடச்சிடும். ஸோ ஓப்பன் பண்ணி உள்ளே வந்த உடனே இந்த இடத்துல ஆல்ரெடி நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா கிளிக் ஹியர், அதாவது இந்த ஜாப் ரிலேட்டடாக ரிஜிஸ்டர் பண்ணிங்கன்னா கிளிக் ஹியர் அப்படின்றத கிளிக் பண்ணி உங்களால் உள்ளே போய்க்க முடியும். இல்லை ப்ரோ நான் இப்போ தான் நான் ஃபஸ்ட் டைம் அப்ளை பண்ண போகிறேன் அப்படின்னா அதற்கு கீழே ரிஜிஸ்டர் அப்படின்னு சொல்லியிருக்கலையே அதற்கு கீழே கிளிக் ஹியர் அப்படின்னு இருக்கும், அதை வந்து கிளிக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு இந்த மாதிரி பேஜ் ஓப்பன் ஆகும். இந்த இடத்துல நீங்கள் என்ன ஜாப் நேம் என்னவோ அதை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த இடத்துல வந்துடும். அதை நீங்கள் சூஸ் பண்ணிவிட்டு ஆட்டோமேட்டிக்காக போஸ்ட் கோடு கொடுத்துருவாங்க. நெக்ஸ்ட்டு உங்களோட நேம் ஃபுல் நேம் வந்து ப்ராப்பராக வந்து நீங்கள் எழுதிக்கோங்க. நெக்ஸ்ட்டு உங்களோட மொபைல் நம்பர், கன்ஃபார்ம் மொபைல் நம்பர், ஆல்டர்னேட்டிவ் மொபைல் நம்பர், உங்களோட இமெயில் ஐடி, கன்ஃபார்ம் இமெயில் ஐடி கொடுத்துட்டு ஜென்ரேட் ஓடிபி அப்படின்றத கொடுத்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல உங்களுக்கு ஓடிபி வரும். ஸோ அந்த ஓடிபியை எடுத்து வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு அக்ரி அப்படின்றத கொடுத்துட்டு இல்லை கொடுத்துருக்கூடிய கேப்சாவை ப்ராப்பராக அந்த இடத்துல கொடுத்துட்டு ரீவெரிஃபைன்னு சொன்னீங்கன்னா இது வந்து உங்களுக்கு வெரிஃபை ஆயிடும். நெக்ஸ்ட் நீங்கள் லாகின் அப்படின்ற இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். உங்களுக்கு ஓடிபியில் வந்திருக்க பாஸ்வேர்டை நீங்கள் போட்டுட்டு உங்களோட யூசர் ஐடி இந்த இடத்துல நீங்கள் போட்டுட்டு கீழே பார்த்தீங்கன்னா லாகின் அப்படின்றத நீங்கள் கிளிக் பண்ணாலே போதும். இந்த பேஜுக்கு உங்களால் லாகின் பண்ணி போய்க்க முடியும். நெக்ஸ்ட் இங்கே நார்மலாக ஒரு கவர்மெண்ட் ஜாப்க்கு எப்படி நீங்கள் அப்ளை பண்ணீங்களோ அந்த மெத்தடை ஃபாலோ பண்ணியே பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஜாப்க்கு உங்களால் அப்ளை பண்ணிக்க முடியும். இந்த ஜாப்க்கு எக்ஸாமினேஷன் இருப்பதா அறிவிச்சிருக்காங்க. எக்ஸாமினேஷனை பொறுத்த வரைக்கும் டயர் 1, டயர் 2, டயர் 3ன்னு சொல்லிட்டு 3 டைப்ஸ் ஆஃப் எக்ஸாமினேஷன் உங்களுக்கு நடக்கும். ஸோ இது 3மே வந்து எக்ஸாமினேஷன் வந்து கிடையாது. ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆன்லைன் ஆப்ஜெக்டிவ் டெஸ்ட் ரிலேட்டடாக உங்களுக்கு வந்து எக்ஸாமினேஷன் இருக்கும். நெக்ஸ்ட் உங்களுக்கு ஸ்கில் டெஸ்ட் மட்டும் தான் இருக்கும். தேர்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்டர்வியூ அண்ட் பர்சனல் டெஸ்ட் வந்து இருக்கும். இந்த ஆன்லைன் எக்ஸாமினேஷன் அப்ஜெக்டிவ் டைப் இருக்குல்ல, ஸோ இதற்கு மட்டும் உங்களுக்கு 100 மார்க்ஸ் வரைக்கும் உங்களால் எழுதிக்க முடியும். 2 மணி நேரங்கள் உங்களுக்கு வந்து நடக்கும். மற்றபடி இந்த ஸ்கில் டெஸ்ட்டும் இன்டர்வியூவும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டைமிங் எதுவுமே வந்து கிடையாது. பட் இதற்கு 30 மார்க்குமே 20 மார்க் அப்படின்ற வகையிலே பிரிச்சிருக்காங்க. ஸோ எக்ஸாமினேஷனோட சென்டரை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தமிழ்நாடுலையும் பார்த்தீங்கன்னா அவைலபிளாக இருக்குது. சென்னை, கோயம்புத்தூர், மதுரை, சேலம், திருச்சிராப்பள்ளி, திருநெல்வேலி, வேலூரில் பார்த்தீங்கன்னா உங்களோட எக்ஸாமினேஷன் சென்டர் வந்து இருக்கும். ஸோ இதில் உங்களுக்கு எது வந்து நியர்பையாக இருக்கோ அதை சூஸ் பண்ணி கூட நீங்கள் எக்ஸாமினேஷன் அட்டென்ட் பண்ணிக்க முடியும். ஆல்மோஸ்ட் இந்த ஜாப்பை பற்றி எல்லா டீட்டெயில்ஸும் உங்களுக்கு ப்ராப்பராக ஷேர் பண்ணியிருப்பேன்னு நினைக்கிறேன். இன்கேஸ் உங்களுக்கு எதுவும் டவுட் இருக்குது புரியல அப்படின்னா ப்ராப்பராக கமெண்ட் செக்ஷனில் உங்களுக்கு என்ன புரியலையோ அதை மட்டும் நீங்கள் ப்ராப்பராக கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நான் ஃப்ரீயாக இருக்கும்போது உங்களுக்கு ப்ராப்பராக உங்களுக்கு நான் ரிப்ளை பண்ணுறேன். ஸோ ப்ராப்பராக அப்ளை பண்ணுங்கள். நம்ம சொல்லக்கூடிய மெத்தடை ஃபாலோ பண்ணி அப்ளை பண்ணுறதை விட நீங்கள் தெளிவாக தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் அப்ளை பண்ணால் மட்டும்தான் உங்களால் ப்ராப்பராக அப்ளை பண்ணிக்க முடியும். இந்த வேலையை உங்களுக்கு கிடைப்பதற்கு வாழ்த்துக்கள் நண்பா. ஆல் த பெஸ்ட்.